ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி சர்வீஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 3 HP ஓப்பன் ஹோல் மோட்ரு ஓடலன்னு சொன்னாங்க. அது என்ன ஃபால்ட்டுங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கேன். இப்போ நான் பார்க்கும்போது 2 லைன் தான் இருந்துச்சு. அது எப்படி பார்த்து என்னென்ன செக் பண்ணேன், ஃபுல் கம்ப்ளீட்டாக செக் பண்ணேன். அதை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக தெரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா, பெட்டியை திறக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல டச் பண்ணி பார்த்துக்கிறேன். ஏன்னா சப்போஸ் ஏதாவது பெட்டியில் ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகி பெட்டியில் மோதிக்கிட்டு இருந்துச்சுன்னா சப்ளை வரும். அதனால் பார்த்து டெஸ்டர் வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திறங்க. இப்போ எத்தனை லைன் இருக்குதுன்னு பார்க்குறேன். இப்போ 2 பேஸ் தான் இருக்குது, 3 பேஸ் இல்லை. நான் ஆஃப்டர்நூன் மேலே வந்தேன், அதனால் இப்போ 2 பேஸ் தான் இருந்துச்சு, 3 பேஸ் இல்லை. மோட்டர் ஆன் பண்ணி பார்க்குறேன். ஸ்டார்டர் ஆன் ஆகிடுச்சு, ஆனால் தண்ணி வரல. மோட்டர் ஆஃப் பண்ணலான்னு பார்த்தா ஸ்டார்டர் பிடிச்சிக்கிச்சு, ஆஃப் ஆக மாட்டேங்குது. இப்போ அது டஸ்ட்டு ஃபுல்லாக ஏறிடுச்சாட்டுக்கு, அதையும் க்ளீன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். பாருங்கள், எத்தனை தடவை அழுத்தினாலும் ஸ்டார்டர் ஆஃப் ஆகலை. ஒரு வழியாக ஸ்டார்டர் ஆஃப் பண்ணிவிட்டு, இப்போ இதில் என்னென்னா 2 பேஸ் 3 பேஸ் செட் பண்ணியிருக்கோம். அதுக்கு ரிலே வச்சுருக்கோம். அந்த ரிலே கூட பிரச்சனையாக இருக்கலாம், அதனால் கூட இந்த மாதிரி ஆகலாம். ஆர்ம்ஸ் செக் பண்ணி பார்த்தோம், ஒரு 2 லைனில் அதிகமாக வாங்குது, ஒரு லைனில் ஆர்ம்ஸே வாங்கலை. ஸோ இது என்ன பிரச்சனையாக இருக்குங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணுவோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இதில் 3 HP மோட்ரு, அதனால் 350 கெப்பாசிட்டர் வச்சுருக்காங்க. 2 ஃபேஸில் ஓடுறதுக்கு 350 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணணும். கெப்பாசிட்டர் வெடிக்கலை, ஒன்றும் பண்ணல, நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் முதல்ல செக் பண்ணிடலாம். ஸ்டார்டர் கழட்டிட்டு இதில் பாருங்கள், பள்ளி கிடக்கு. இந்த மாதிரி பள்ளி உள்ளே போகுது. ஸ்டார்டருக்குள்ளே எதுவும் போகாத அளவுக்கு இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வராமல் இருக்கும். ஸ்டார்டருக்குள்ளே பள்ளி போயிட்டு எலி போயிட்டு எல்லாம் அடி வாங்கி ஸ்டார்டர் ரொம்ப டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பள்ளி கூட இந்த டஸ்ட்டு ஏறுறதுக்கு காரணம் ஸ்டார்டர் ஆஃப் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ என்ன ஆகும், ஏதாவது ஃபால்ட் ஆகும்போது, ட்ரிப் ஆகும்போது ஸ்டார்டர் பிடிச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா மோட்ரு அடி வாங்கிடும். இந்த மாதிரி பள்ளி போகிறதுனால கூட அந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோட்டரே கூட காயில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பள்ளி போகிறதுனால. இப்போ இதை கழட்டினா இதில் பச்சை பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது ஸ்டார்டிங் கெப்பாசிட்டிக்கு கொடுக்கறதுக்காக வச்சுருக்கோம். சப்போஸ் இது பிடிச்சிருக்கலாம். இது பிடிச்சிருந்தது அப்படின்னா தண்ணி தான் உங்களுக்கு ட்ரிப் ஆகும். இப்போ இது பிடிச்சிக்கிட்டு இல்லை. இப்போ ஆன் பண்ணி பார்க்குறேன், திரும்ப ஆர்ம்ஸ் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 17 ஆர்ம்ஸ் வாங்குது. 3 HP மோட்ரு. ஆனால் இது சென்டரில் ஆர்ம்ஸே எடுக்கலை. இந்த ஓரத்தில் பார்ப்போம், இதுலேயும் 17 ஆர்ம்ஸ் எடுக்குது. இப்போ நடுவில் வரல. அதனால் இப்போ வோல்டேஜை செக் பண்ணி பார்ப்போம். வோல்டேஜ் எதுவும் பிரச்சனையாக இருக்கா என்னான்னு. வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்துட்டு, வோல்டேஜில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு கண்டென்சரை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வோல்டேஜை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஓரத்துலேயும் வைக்கணும். 2 ஓரத்துலேயும் வச்சிங்க அப்படின்னா காட்டும். இப்போ 2 ஓரத்துலேயும் வச்சுருக்கேன். இப்போ 418 வோல்ட் காட்டுதுங்களா. இப்போ சென்டரில் வைக்கிறேன். சென்டர்லேயும் இந்த ஓரத்துலேயும் வச்சுருக்கேன். 56 வோல்ட் காட்டுது. சென்டரில் சப்ளை வரல. இந்த 2 ஓரத்துலேயும் வச்சு பார்க்குறேன். இப்போ 123 வருது. ஸோ வோல்டேஜ் கம்மியாக இருக்குது சென்டரில். இப்போ 2 லைன் இருக்குது. 2 லைன் இருக்கும்போது இந்த கீத்துரிலே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும்போது 3 ஃபேஸு, மேலே இருக்கும்போது 2 ஃபேஸ். இது சப்போஸ் ஒட்டிக்கிட்டு இருந்தால் கூட கண்டென்சரோட சப்ளை போகாமல் அந்த மாதிரி வோல்டேஜ் கம்மியாக காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது கீத்துரிலே நல்லா இருக்குது. கீத்துரிலே நல்லா இருக்கிறதுனால இப்போ கண்டென்சர் போயிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. கண்டென்சரை கழட்டி செக் பண்ணணும். இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா, மோட்ரு முதல்ல நல்லா இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஏன்னா அப்படியே போட்டு ஆன் பண்ணி பார்த்துருப்பாங்க ஓடலன்னு சொல்லிட்டு. அதனால் கூட மோட்ரு கூட அடி வாங்கிக்கலாம். அதனால் முதல்ல மோட்ரு செக் பண்ணிடலாம். கண்டினியூ பாடி ஷாட் வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கண்டென்சரையும் செக் பண்ணி வைப்போம். இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே செக் பண்ணுறது, மோட்ரு A to Z செக் பண்ணுறது ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இப்போ குண்டு பல்ப் எடுத்துக்கிட்டேன். டெஸ்ட்லாம் போட்டு முதல்ல பாடி ஷாட் வருதான்னு பார்க்குறேன். பாடி ஷாட் இல்லை. நெக்ஸ்ட்டு கண்டினியூ வருதான்னு பார்த்துக்கலாம். பாடி ஷாட் சுத்தமாக இல்லை. இப்போ நியூட்ரலில் ஃப்ளக் பாயிண்டில் சொருகிட்டு மெயினில் வச்சு பார்க்குறேன் பாருங்கள், லைட்டு எரியுது. இப்போ மோட்டரோட ஒரு ஒயரை எடுத்து மெயினில் கொடுத்துட்டு, மோட்டரோட ஒரு ஒயரை மெயினில் கொடுத்துட்டு மற்ற 2 ஒயரில் லைட்டு எரியுதான்னு பார்க்கணும். பார்த்து கண்டினியூ வந்துச்சு அப்படின்னா மோட்டர் நல்லா இருக்கும்னு அர்த்தம். ரெண்டுலேயுமே கண்டினியூ வருது. மோட்டர் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம கண்டென்சரையும் செக் பண்ணிடலாம். ஃபீஸ் கட்டையை பிடிங்கிட்டு 350 இருக்குது. இது கனெக்ஷன் பிரிக்கும் போது கரெக்டாக பார்த்துக்குங்க. கனெக்ஷன் இப்போ எப்படி இருக்குன்னா, 250 ஸ்டார்டிங்கு, ஒரு 50 ரன்னிங் கொடுத்துருக்காங்க. மோட்ரு இந்த மோட்டருக்கு
250 ஸ்டார்டிங், ஒரு 50 ரன்னிங்க்கு கொடுத்துருக்காங்க. இப்போ கட்டையை ஃபுல்லாக கழட்டி எடுத்துடலாம். கட்டையை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கட்டையை வந்து செக் பண்ணிடலாம் கரெக்டாக இருக்கா, 3 கட்டையும் நல்லா இருக்கான்னு. நான் சப்போஸ் கட்டை பவர் குறைஞ்சதுனால கூட மோட்ரு வந்து ரன் ஆகாமல் இருந்திருக்கலாம். அதனால் முதல்ல கட்டையை கழட்டிட்டு செக் பண்ணிடலாம் எவ்வளோ இருக்குன்னு. செக் பண்ணிவிட்டு போயிருந்தது அப்படின்னா கட்டையை வந்து மாற்றிடலாம். கெப்பாசிட்டரை மாற்றி போட்டுவிட்டு மோட்ரு வந்து ஓடுதான்றதை செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், கெப்பாசிட்டர் ஒயர் எலிலாம் கடிச்சிருக்கு. நான் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு திரும்பவும் வச்சு கரெக்டாக ஒயரை மட்டும் கரெக்டாக பார்த்துங்க. ஒயர் மாற்றி கொடுத்துட்டிங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் வந்து ரன்னிங் கொடுத்துட்டிங்க அப்படின்னா மோட்ரு அடி வாங்கிடும், காயில் போயிடும். அதனால் ஒயர் கழட்டும் போது பார்த்து கழட்டணும், எந்த ஒயர் எதில் கொடுத்துருந்துச்சு அப்படின்னு. தெரியலன்னா மார்க் பண்ணிவிட்டு கூட கழட்டிங்க. கெப்பாசிட்டர் வந்து முதல்ல ஃபுல்லாகவே சீவிட்டு ரெண்டையும் அடிச்சிடுறேன். ஏன்னா மீட்ரு வந்து ஃபால்ட் ஆகிடும். கெப்பாசிட்டரில் வந்து பவர் இருந்து அப்படியே செக் பண்ணோம் அப்படின்னா மீட்ரு வந்து ஃபால்ட் ஆகிடும். அதனால் மீட்ரு ஃபால்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக முதல்ல வந்து கெப்பாசிட்டர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறேன். இந்த டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து செக் பண்ணிக்கலாம். கெப்பாசிட்டர் வந்து +or-5% அதில் போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு இருக்கலாம். இருந்தாலும் வந்து ஃபுல்லாக இருந்துட்டால் நல்லது. ஏன்னா திடீர்னு லோ வோல்டேஜ் டைமில் வரும்போது கட்டை வந்து லைட்டாக குறைஞ்சிருக்கு அப்படின்னா, ஒரு 2% 3% குறைஞ்சிருக்கும். அப்படியே போடுவோம் அப்படின்னா 50 இருக்குன்னா இப்போ 48 இருக்குன்னு அப்படியே போடுறோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக அடி வாங்கிடும். அதனால் போயிருந்துச்சு அப்படின்னா மாற்றிக்கிறது தான் நல்லது. இப்போ கெப்பாசிட்டர் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். 3 கெப்பாசிட்டரையும் என்ன ரேஞ்சில் இருக்குன்னு பாருங்கள். இந்த கெப்பாசிட்டரில் காட்டில் சுத்தமாக இது வந்து 50 இருக்குது. இந்த கெப்பாசிட்டர் 49.3 போடலாம். இது ரெண்டுமே நல்லாயிருக்கு. இப்போ இந்த 2 கெப்பாசிட்டருமே நல்லாயிருக்கு. இது ரெண்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் 0 காட்டுது. திரும்ப ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஆமாம், இந்த கெப்பாசிட்டர் வந்து 0 காட்டுது. இது வந்து கெப்பாசிட்டர் வந்து போயிடுச்சு. இப்போ நான் புது கெப்பாசிட்டர் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை வந்து செக் பண்ணிவிட்டு அந்த கெப்பாசிட்டர் வந்து இந்த கெப்பாசிட்டருக்கு பதில் செட் பண்ணிடலாம். இப்போ புது கெப்பாசிட்டர் வந்து ரன்னிங்க்கு கொடுத்துட்டு 2 பழைய கெப்பாசிட்டரையும் ஸ்டார்டிங்க்கு கொடுத்துட்டு போட்டு பார்ப்போம். ஒயர் வந்து கழட்டும் போது கரெக்டாக எப்படி கொடுத்துருந்துச்சோ அதே மாதிரி திரும்ப வந்து ஜாயின் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து மோட்டர் ரன் ஆகும். 3 ஒயரும் சேர்ந்து சப்ளை வர்ற ஒயரில் வந்து கொடுக்கணும் 3 கெப்பாசிட்டரையும். அதுக்கப்புறம் 2 கெப்பாசிட்டர் வந்து அந்த புஷ் பட்டனுக்கு போயிட்டு போகிற ஒயரில் கொடுக்கணும். அதுதான் வந்து ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் 2 கெப்பாசிட்டர். அப்புறம் சிங்கிள் ஒயர் வந்து டைரெக்டாக ரிலேக்கு போகும், கீத் ரிலேக்கு. அதுதான் வந்து ரன்னிங் கெப்பாசிட்டர் ஒயரு. 3 ஒயரையும் கொடுத்துட்டு டேப் அடிச்சுன்னு மோட்டரை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். கெப்பாசிட்டர் உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த கீத் ரிலேவோட பாக்ஸு வந்து மேலே மூடியிருந்த கவரையும் மூடிடுறேன். மூடிட்டு வச்சுட்டு ஃபீஸ் கட்டை போட்டுட்டு மோட்ரு வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். மோட்ரு வந்து கண்டிப்பாக ரன் ஆகும். மோட்ரு ரன் ஆணுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்டரை வந்து கழட்டி க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் போட்டுடலாம். இப்போ வோல்டேஜ் வந்து செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இப்போ லாஸ்ட் 2லேயும் வச்சோம்னா 400 வோல்டேஜ் வருது. அடுத்து சென்ட்ரு இந்த ஓரத்தில் தான் கெப்பாசிட்டருக்கு சப்ளை எடுத்திருக்கேன், அதனால் காட்டல. அடுத்த 2லேயும் வச்சோம் அப்படின்னா இதுலேயும் பாருங்கள் 400 வோல்ட்டுக்கு மேலே வருது. ஸோ இப்போ வந்து கெப்பாசிட்டர் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. கெப்பாசிட்டர் போயிருந்ததுனால தான் முன்ன வோல்டேஜ் வந்து கம்மியாக காட்டியிருந்திருக்கு. அதனால தான் நமக்கு வோல்டேஜ் காட்டாமல் இருந்துச்சு. இப்போ வந்து காட்டுது. ஸோ இப்போ மோட்டரை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். அதே 2 லைன் தான் இருக்குது. இப்போயும் 3 லைன் இன்னும் வரல.
ஒயர் முதல்ல கொடுத்துடலாம். ஒயர் இருந்த மாதிரியே கொடுத்துடலாம். இருந்த மாதிரியே கொடுத்துடலாம் ரிவல்ஸ் ஓடும். அதனால் மோட்ரு ஒயரை வந்து இருந்த மாதிரியே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு மோட்டரை ஆன் பண்ணி பார்த்து ஆம்ஸ் எவ்வளோ வாங்குது என்னங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்டரையும் கழட்டி க்ளீன் பண்ணி போட்டுடலாம். இந்த ஸ்டார்டரும் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சப்போஸ் உங்களுக்கு சவுண்டு வந்துச்சு அந்த மாதிரி டைமில் வந்து கழட்டி உடனே க்ளீன் பண்ணி போட்டுட்டிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஃபால்ட் ஆகும்போது பிடிச்சிக்காமல் இருக்கும். சவுண்டு வரும்போதே முடிஞ்ச அளவுக்கு கழட்டி ஸ்டார்டரை க்ளீன் பண்ணி போட்டுருங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் வந்து மோட்டர் ஆன் பண்ணிட்டேன். 7 ஆம்ஸ் எடுக்குது ஒரு லைனில். அடுத்து சென்டரில் வந்து 4 ஆம்ஸு. இந்த ஓரம் வந்து 4 ஆம்ஸ் எடுக்குது. ஓகே, இப்போ வந்து மோட்ரு வந்து நல்லா ரன் ஆகுது. இப்போ இந்த கெப்பாசிட்டர் போனது மட்டும்தான் பிரச்சனை. அதனால தான் வந்து மோட்ரு ரன் ஆகலை. இப்போ கெப்பாசிட்டர் மாற்றவும் மோட்ரு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அஸ் யூஷுவல் 3 பேஸில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரன் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நான் கீ3 வந்து செக் பண்ணிட்டேன். அது இந்த சைடு மெயின் கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டேன். கீ3 வந்து நல்லா தான் வேலை செஞ்சுது. இப்போ இதை மட்டும் கழட்டிட்டு நாப் செட்டு கீழே அந்த மேக்னெட்டுக்கு இந்த இதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டார்டரை மாட்டிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாகவே முடிஞ்ச அளவுக்கு எப்படி மோட்டரை செக் பண்ணுங்கிறத எல்லாமே இதில் காட்டியிருக்கேன். ஸ்டார்டருக்கு பாருங்கள், நாப் செட் நல்லா க்ளீன் பண்ணி போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது விட்டுருக்கேன்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதையும் சேர்த்து சொல்கிறேன் எப்படின்னு. இன்னும் வேறு ஏதாவது மோட்டரை செக் பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதையும் சேர்த்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ இதை க்ளீன் பண்ணியாச்சு. மாட்டிட்டு மோட்டர் ரன் பண்ணி தண்ணி வருதான்றதை பார்ப்போம். ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு. உங்களுக்கு தண்ணி வர்றதை காட்டலங்கிறதுனால திரும்ப நான் போட்டுட்டு செக் பண்ண போகிறேன். போட்டுட்டு தண்ணி வர்றதை காட்டிடுறேன். நான் சும்மா ரிலீஸ் ஆகுதான்னு பார்க்குறதுக்காக இந்த மாதிரி உடனே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 2 பேஸ் இருக்கும்போது இந்த புஷ் பட்டனில் வந்து ஆன் பண்ணால் தான் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் போய் மோட்ரு வந்து ரன் ஆகும். அதனால் அந்த போர்டை மாட்டிட்டு இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். மோட்ரு ஆன் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள், தண்ணி வருதான்னு பாருங்கள். இது ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியிருக்கு. டேங்க்குள்ளே இருக்குது. டேங்க் திறக்க முடியாது. அதனால் நான் உங்களுக்கு காட்டினேன். இது வந்து நிறைய தண்ணி போகிறதுனால கேணியில் வந்து ரிட்டர்ன் போகிற மாதிரி வச்சுருக்காங்க. ரிட்டர்ன் வந்து லைட்டாக கம்மியாக தான் திறந்துருக்காங்க. ரிட்டர்னில் வால்வு வச்சு கம்மியாக தான் திறந்துருக்காங்க. அதனால் வந்து தண்ணி அவ்வளோதான் போகுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.